ஆனால் அந்த 5 நிமிஷமும் விஜயகாந்தோடைய ரசிகர்களுக்கு தீனி போடுற மாதிரி, சோகத்தில் மூழ்கி இருக்க ஒரு ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி, விசில் அடிக்கிற மாதிரியான மணிரத்னம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய படம்னா இதுதான் தக்லைஃப் தான். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி தான் படத்தை தயாரிக்கிறதுக்காக அவர்கிட்ட அட்வான்ஸ்லாம் 20 கோடி ரூபாலாம் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது சுந்தர் சீட்டை. என்ன அடுத்து படம் பண்ணுறாரா, அரசியலுக்கு வர்றாரா? ஹெச்வி நோஸ் படத்தோட எண்டு கார்டு போகிறார் சினிமாவுக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சினிமா அப்டேட் பற்றி பேசுகிறதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கோம். நல்லா கேளுங்க. இப்போ வந்து நயன்தாரா கூட ஒரு ட்விட்டரில் பார்த்தேன், பயங்கரமாக அந்த ஹாலிடேஸை வந்து அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்களோட குடும்பத்தோட அப்படின்னு. நயன்தாரா என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன படம் பண்ணுறாங்க? நயன்தாரா வந்து அடுத்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி அவர் இயக்கத்தில் அம்மனா முழுக்க அம்மனா நடிக்க போகிறாரு. அந்த படத்தோட டைட்டில் என்னென்னா ஆடிவள்ளி 2. ராமநாராயணன் அந்த படத்தை எடுத்தது. ஆமாம், சக்க போட்டது மிக. இப்போ அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த ஆன்மீகம், தேட்டர்லேயே சாமி வந்து ஆடுனாங்க பெண்கள். அப்படி ஒரு பெரிய வெற்றி படம். அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டாக வந்து பண்ண போகிறாரு முரளி, தேனாண்டா அப்படின்னு சொல்லி. அதில் அம்மனா மூக்குத்தி அம்மனுக்கு பிறகு மீண்டும் ஏற்கனவே சீதையாக நடித்தாங்க தெலுங்கில். 3வது முறையாக ஒரு ஆன்மீகம் படத்தில் ஒரு முழு நீள அம்மனா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அம்மனா, அழகான அம்மனா நயன்தாராவை மறுபடியும் ஆடிவள்ளி 2ல் தரிசிக்க போகிறோம். அதுதான் அவங்களுடைய நெக்ஸ்ட். இந்த டைரக்டர் வந்து இவர் தானோ, அந்த ஆர்ஜே பாலாஜியா? இல்லை ஆர்ஜே அது இன்னும் முடிவாகலை. இயக்குனர் யார் பண்ண போகிறாங்கன்னு முடிவாகலை. ஆர்ஜே பாலாஜியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நயன்தாராவோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இல்லை அவரே மூக்குத்தி அம்மன் 2வது முறை எடுக்கிறாருன்னு சொன்னாங்க. ஆமாம். ஆனால் இது வந்து ஆடிவள்ளி 2 அதில் அது கன்ஃபார்ம் நடிக்க போகிறாங்க. இப்போ கோட் லைஃப் அது வந்து ஷூட்டிங் ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. துனிஷியாவில் கூட போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக முடிஞ்சிட்டு. அதில் விஜயகாந்த் வராரு அப்படிங்கிறாங்க. அந்த தொழில்நுட்பத்தில், ஏஐ தொழில்நுட்பத்தில் என்ன மாதிரியான இதில் வராரு? இல்லை உண்மைதான். ஆரம்பத்தில் இந்த முதல் இந்த செய்தி நான் தான் சொன்னேன். அப்போ வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு அதுக்கு எதிர்கருத்துக்கெல்லாம் வந்தது. ஆனால் அது உண்மை அப்படிங்கிறது விஜயகாந்த் மகனே சொல்லிட்டாரு. அவங்கள்ட்ட அனுமதியும் கேட்டாச்சு. ஏற்கனவே அனுமதியை கேட்டு தான் அதில் பயன்படுத்துகிறாங்க. இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. விஜயகாந்த் ரசிகர்களை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், அது வந்து படத்துக்கு பெரிய பலமாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ இதில் வந்து ஒரு 5 நிமிடம் வராது ஏஐ தொழில்நுட்பத்தில். கண்டிப்பாக இதுலேயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த 5 நிமிஷமும் விஜயகாந்தோடைய ரசிகர்களுக்கு தீனி போடுற மாதிரி, சோகத்தில் மூழ்கி இருக்க ஒரு ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி, விசில் அடிக்கிற மாதிரியான ஒரு விஜயகாந்தை வந்து காட்ட போகிறாங்க. அது ஏஐ தொழில்நுட்பம் எப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்பட்டமாக அப்படி விஜயகாந்தை உண்மையாக அந்த படத்தில் நடித்தா அப்படி இருக்கும். அப்படி ஒரு நீட்டான ஒரு அந்த டெக்னிக்கல் ஒர்க்லாம் பண்ணி புரட்சி கலைஞரை தரிசிக்க வைக்க போகிறாரு வெங்கட் பிரபு. பல்வேறு அதிசயங்களும் மாறுபட்ட ஒரு காட்சிகளும் இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் கோட்டில். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கூட வந்து டூயல் ரோலு, அந்த டூயல் ரோல் கூட இன்னும் 3 இடமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. இதில் 2 பேர்த்துக்குமான ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாம் இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து அருமையாக வந்திருக்குது. இல்லை அதில் வந்து பிரசாந்த், பிரபுதேவா, அது ஒரு கூட்டமே இருக்கு. ஆமாம். பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் வந்து வில்லன், அவர் தான் வில்லனாக வரப்போகிறாரு. பிரசாந்த் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு பண்ணுற படம். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். பிரசாந்த் வந்து அஜித், விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் பிரசாந்த் வந்து ஒரு முன்னணி நடிகராக, அவங்கள தாண்டிய ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக பிரசாந்த், குறிப்பாக ரசிகைகள் வந்து ஏகப்பட்ட ரசிகைகள். அப்படி ஒரு ஆள் இந்திய சினிமாவில் மிக முக்கியமான இயக்குனராக பார்க்க போகிற சங்கர், மணிரத்னம், பாலு மகேந்திரா, இந்த மாதிரியான இயக்குநர்கள் படத்தில் நடித்தார். 2வது உலக அழகிகளோட எல்லா உலக அழகிகளோடும் முதல் நடித்த ஹீரோ வந்து ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும், லாரா தத்தாவாக இருக்கட்டும், நடித்தவர் பிரசாந்த் தான். உலக அதிசயங்கள்லாம் போய் ஷூட்டிங் போய் அங்கே இது பண்ணவர். எல்லா வித்தைகளும் தெரிந்தவர் பிரசாந்த். அப்படிப்பட்டவர் ஒரு கரியரை கொஞ்சம் இடையில நிறைய கேப் ஆகி இப்போ இந்த ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இது வந்து என்ன கேரக்டர், வில்லனா இல்லை வேறு மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறது தெரியலை என்னென்ன.
ஆனால் அவருக்கு முக்கியமான ஒரு போர்ஷன் விஜய் அவருக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்து வெங்கட் பிரபுட்ட சொல்லி நல்லாவே ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லி அவரோட கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நம்ம ஒரு 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 பெருசாக பார்த்தவங்க அதுக்கப்புறம் காணாமல் போனவங்க எல்லாமே இப்போ மோகன் உட்பட எல்லாமே இதில் வராங்க. அதனால் கோட் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாகவும் இருக்கும், உற்சாகமாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். தக் லைஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து மணிரத்னம் ஷூட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஷெட்யூல்லேயே அந்த படம் முடிய போகுதுங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்ன சிறப்புகள் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய படம்னா இதுதான் தக் லைஃப் தான் சொல்லணும். ஆரம்பத்துலேருந்து அந்த பூஜையில் ஆரம்பித்து அந்த கிளிம்ஸ் ஃபஸ்ட்டு வெளியிட்டதுலேருந்து நான் அடுத்தடுத்து கடன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு இனக்குழு டக் லைஃப்னாலே அந்த போராட்டக்காரர்கள் கொள்ளையர்கள் அந்த மாதிரியான ஒரு மீனிங் தான் அது. அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் அது இனக்குழுவாக எழுந்திருக்காங்க 1800களில். இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ சில நாடுகள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதோடைய இதாக தான், ஏன்னா இப்போ அந்த பீரியடில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதில் கமலோடைய அந்த தோற்றம் கிளிம்ஸ்லேயே அவர் அந்த ஃபைட் சீக்வன்ஸு பேசுகிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈர்ப்பாக இருக்குது. வித்தியாசமான ஒரு சண்டையை போட்டார் இப்படிங்கிறது மாதிரி ஒரு மாதிரி. ஆமாம் 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 ஆமாம். அந்த இனக்குழுவின் தலைவன் போல் வருவார்னு நினைக்கிறேன் கமல். ரெண்டாவது கமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் 2வாக இருக்கட்டும், இல்லை இந்த கல்கி படத்தில் பார்த்தீங்கன்னா தோற்றமே வேறையாக இருக்குது. அது வந்து கமல் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, அவர் வந்து இளமை காலகட்டத்திலேயே 25-30 வயசுலேயே வந்து வித்தியாசமான கேரக்டர், கோமணங்கட்டி நடிக்கிறதுலேருந்து அப்பாவாக நடிக்கிறது, தாத்தாவாக நடிக்கிறது, கைதி டைரிலாம் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது, அப்படி ஒரு கேரக்டராக வாழ்ந்திருப்பார். இந்த 3 படத்தில் ரொம்ப நாள் கழித்து ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் கிட்டத்தட்ட அந்த ஆளை வந்தாலும் அடித்து தூக்கி சாப்பிட்ற மாதிரியான இது கல்கி அந்த தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பெரிய ஆச்சரியம், 69 வயசில் வந்து இப்படியெல்லாம் ஒரு வேலை பார்க்கறது இருக்குல்ல. ஆமாம், எல்லாம் ஓய்வாக இருக்கிற வயது. நம்ம தலை சீவிட்டு பவுடர் அடிக்கிறதுக்கே நம்ம வந்து கை பெருசாக அழுப்பு போகிறோம், யோசிக்கிறோம். ஆனால் இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டு வயதில் என்ன டெடிகேஷன் அந்த கேரக்டருக்காக. அது வந்து உண்மையிலேயே கமலை தவிர எனக்கு தெரிஞ்சு 8 மணி நேரம் உங்களை நான் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், அந்த பொறுமை இருக்குல்ல. அந்த 8 மணி நேரம் நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். ஆமாம், நீங்கள் மேக்கப் மட்டும் தோற்றம் மாற்றுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அந்த நேரத்தை சொல்கிறேன். இல்லை சொல்கிறேன். பொதுவாக கமலை வந்து இப்போ அவை சன்மையில் பெண் வேடம் விட்டார். பெண் வேடம் தோற்றம் புடவை கட்டி எல்லாமே மலிச்சிட்டு மேக்கப் போடுறது மட்டும் இல்லை, அந்த உடல் மொழி வருது பாருங்க, அது வந்து எல்லா கலைஞனுக்கும் வாய்க்காது. இந்தியாவிலே மிகச்சிறந்த கலைஞன் தோற்றம் மட்டும் இல்லாமல் அது கதாபாத்திரமே உருமாறுறது. முதல் முறையாக அவர் தானே குள்ளமணி தான் நடித்தார். இப்படி பல ரூபங்கள் எடுத்திருக்காரு. அதில் இப்போ இந்த வயசுக்கு பிறகும் இத்தனை வேலைகளை பார்த்துக்கிட்டு சொந்த தயாரிப்பு ஒரு பக்கத்து போகுது, நடிக்கிற ஒரு பக்கத்து போகுது, இயக்கம் தொடர்பான ஒரு வேலைகள் போகுது, அரசியல் போகுது. இப்படி இருந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞனா இந்த வயசுலன்னா டெடிகேஷன் தான். அதுதான் அவருடைய உச்சத்துக்கு காரணம் வந்து அவருடைய உழைப்பு, திறமை. அப்புறம் வந்து அரண்மனை 4 மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு அந்த படம் சுந்தர் சிக்கு. சுந்தர் சி நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்டில் இருக்கார்? அவர் 10 வரலையும் கூட போவார் அதில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்து அவர் வந்து சங்கமித்ரான்ங்கிற ஒரு படம் பண்ண போகிறாரு. சங்கமித்ரா வந்து 2017 வந்து இதுக்காக பூஜையெல்லாம் போடப்பட்டது. அதில் வந்து ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதிஹாசன் இவங்களாம் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஜாக்கி சராப் கூட பண்ணுற மாதிரி இருந்தது, ரகுமான் மியூசிக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அது அப்படியே கிட்டத்தட்ட தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி தான் தயாரிக்காமல், மெர்சல் படத்துக்கு பிறகு முரளி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக அவர்கிட்ட அட்வான்ஸ்லாம் 20 கோடி ரூபாலாம் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது சுந்தர் சீட்டை. ஆனால் அதை அப்படியே கிடப்பில் வச்சு இப்போ அந்த தொகையை கொடுத்துட்டாரா கொடுக்கலையான்னு தெரியல. இப்போ மறுபடியும் என்னன்னாக்கா அந்த படத்தை பண்ண போகிறாங்க, முரளி தான் பண்ண போகிறாரான்னு தெரியல தயாரிப்பு. ஆனால் சங்கமித்ரா படத்தை மறுபடியும் வந்து, ஏன்னா அது ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கதையாக அமைச்சு, ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே ஹிஸ்டாரிக்கல் கதை அப்படி போயிட்டுருக்கிற ஒரு சீசனாக இருக்கிறதுனால அவருக்கும் சுந்தர்சிக்கு அந்த ஒரு இதில் வந்து அந்த படத்தை பண்ண போகிறாரு. சங்கமித்ரா அடுத்த வந்து சுந்தர்சியோட இயக்கத்தில் சங்கமித்ரா வரும். அடுத்து வந்து விஜய் வந்து இப்போ கோட் படம் டோட்டலாக முடிஞ்சுட்டு டப்பிங்லாம் பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் முடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவர் தீவிர அரசியல் செயல்பாடுகளில் தான் இருப்பார். அதுக்கிடையில் வந்து நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அடுத்தது படம் பண்ணுறாரா, அரசியலுக்கு வர்றாரா? இல்லை அந்த எச் வினோத் படம் பண்ணுறது உறுதி தான். அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இந்த கில்லி ரீரிலீஸ்னால மறுபடியும் அவர் வந்து தொடர்ந்து நடிக்கலாம்,
200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பளம்னா சும்மாவா என்ன தொடர்ந்து நடிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. கண்டிப்பாக நடிக்க மாட்டார். ஏன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா சரியாக வராது. அதனால் இந்த ஹெச் வினோத் படத்தோட எண்டு கார்டு போகிறார் சினிமாவுக்கு. அதான் உண்மை. முடிச்சுட்டு முழு நேர அரசியல்வாதியாக வந்து களமிறங்க போகிறாரு. மக்களை சந்திக்க போகிறார். எல்லாம் சும்மா பேசிட்டு இப்போ ஒரு சில விமர்சனம் கூட இருக்குது. ட்விட்டர் அரசியல் பண்ணுறாரு, லெட்டர் பேட் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. இல்லை, வெறும் வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிக்கிறாரு. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அவர் வந்து இப்போ அந்த ரெண்டு சினிமா இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இறங்கணும்னா அதுக்கப்புறமா அவர் வந்து மக்களை சந்திக்காமல் இருந்தால் சரிங்களாம். இப்போயே வந்து இருந்துக்கிட்டே ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்கிறது. இப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த ஜூன் 28 ஜூலை 3 2 தேதியில் வைக்க போகிறாரு. அப்போ அரசியல் தொடர்பான பேச்சுக்களையும் பேச போகிறாரு. இப்படிலாம் இருக்குது. அதனால் செயல்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சோன்னே நேரடியாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பாத யாத்திரையை கூட பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா வச்சுருக்காங்களாம். பண்ணிவிட்டு மக்களை களத்தில் சந்திப்பார். எதிர்க்கட்சி மாதிரி கிட்டத்தட்ட அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி மாதிரி எதிர்குரல் கேட்டு மக்களுக்கான விஷயமும் மக்களுக்கான குரலாக ஒலிக்க போகிறாரு. அது நடக்கும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.